அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 30ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தோன்னா வழக்கமாக டிஸ்க்ளைமர் தான். நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனலில் தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். வி ஆர் ப்ரோடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய நியூஸ் இருக்குது. நான் ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரத்தில் இந்த இவ்வளோ நியூஸ் ரெடி பண்ணி போடும்போது சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. அதை நான் பண்ணாலும் சரி, முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தவறுகள் வரலன்னா வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த மாரி நான் வந்து செபி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிடையாது. நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவல் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ மூலமாக. நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது ரிசல்ட் ஈவெண்ட்டு, ஸ்பெஷல் ஈவெண்ட்டு. இந்த வாரம் ஸ்பெஷல் ஈவெண்ட் வாரம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே கம்பெனி பார்த்திங்கன்னா அடிக்கடி நிறைய கம்பெனிகள் ஸ்பெஷல் ஈவெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்கமிங் போர்டு மீட்டிங், ஆர்டர் ரிசீவ் பை லிஸ்டட் கம்பெனிஸ் இந்த வருஷப்படி தான் பார்க்க போகிறோம். அதேமாதிரி இன்றைக்கி மார்க்கெட் கண்டிஷன் பார்த்தலாம். இன்றைக்கி மார்க்கெட் சின்னதாக தான் டவுன் ஆன மாதிரி தெரிஞ்சுது. பட் என்னோடய போர்ட்ஃபோலியோ ஒரு அடி தான். கிட்டத்தட்ட 1.5% காலி. இன்றைக்கி நேற்று ஒரு 1/2%, 1% காலி. இன்றைக்கி 1.5% காலி ஆகிட்டு. ஆனாலும் பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ் வாங்கியிருக்காங்க 50 கோடிக்கு ஓவராலாக வாங்கியிருக்காங்க. டிஐஎஸ் பார்த்திங்கன்னா 1792 கோடிக்கு ஓவராலாக பை பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே வாங்கியுமே மார்க்கெட்டில் இன்றைக்கி சின்னதாக டவுனு. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக்க போகிறது உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு. இதை பார்க்க முடியாது, ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துறேன். நேற்று நிறைய வீடியோ கொஞ்சம் வியூஸ் போச்சு. இந்த வியூஸ் போச்சுனாவே கொஞ்சம் கமெண்ட் அதிகமாக வரும். ஏன்னா புதுசாக நண்பர்கள் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ அதில் சொல்கிறது கொஞ்சம் வாய்ஸ் கிளியாரிட்டி இல்லை. ஏன்னா நான் வீடு மாறி இருக்கேன், கொஞ்சம் எக்கோவாக தான் இருக்கும். இல்லைனா என் வாய்ஸே அப்படி தான் வச்சுக்கோங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிளியரிட்டியாக பேசுங்க, கொஞ்சம் நிதானமாக தப்பு இல்லாமல் பேசுங்க அப்படின்னு. ஸோ இது எல்லாமே ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் ரெடி பண்ணி போடுறது. ஸோ தவறுகளுங்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு வருது, உங்களுக்கும் கண்டிப்பாக வரும்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது என்ன தகவலாக சொல்கிறோம், அது உடனே சொல்லும்போது சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு முக்கியமானது எந்த ஸ்டாக் எவ்வளோ டிவிடெண்ட் தராங்க, ரிசல்ட் எப்படி வந்திருக்கு, போனஸ் என்றைக்கு தராங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் முக்கியமான விஷயங்கள். அது உங்களுக்கு நீங்களே இந்த தகவல் தெரிஞ்சோடனே உட்காந்து தேடி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெளிவாக டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். ஸோ அதோட தெளிவாக வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. நானும் அங்கேருந்து தான் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்டு தான், ஒரு குறிப்பு தான் கொடுக்குறோம். இந்த ஸ்டாக் இதில் செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் பேசுகிறது வந்து எனக்கு பேசுறது உண்மையிலே சொல்லணும்னா வீடியோவில் பேசுறதுக்கு பிடிக்காது தான். நான் பேசுறது காரணம் வந்து ஆரம்பத்தில் பழைய வீடியோலாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வெறும் ஸ்லைடாக தான் இருக்கும், மியூசிக் தான் இருக்கும், எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அப்படியே ஸ்லைடில் ஒன்று மாறிட்டே இருக்கும். நான் பேச எதுக்கு ஆரம்பித்தேன்னா, யூடியூப் படி ரூல்ஸ் படி வெறும் ஸ்லைடாக போட்டுட்டு இருந்தால் அவங்க இன்கம் தான் தர மாட்டாங்க, பேசணும். அதுக்காண்டி தான் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். பட் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசினா மட்டும் பார்த்து முகத்தையும் காட்டணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் மேபி வீடியோ க்ளோஸ் பண்ணாலும் பண்ணிடுவேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ யூடியூப்லேருந்து எனக்கு இந்த பேசுகிறனால ஒரு நாளைக்கு 100 ரூபா தராங்க. அதிகபட்சமாக எனக்கு ஒரு கிடைக்கிற வருமானமே ஒரு நாளைக்கு 100 ரூபா. இதுக்கு பின்னாடி நான் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒர்க் பண்ணால் தான் இந்த 100 ரூபாயும் கிடைக்கும். இதை நான் இங்கே சொல்கிறது வந்து ஒரு சிம்பத்திக்கோ ஒரு இதுக்காக தான் சொல்ல, உண்மையாக சொல்லப்படும். உண்மையிலேயே இது ஃபேக்டாக தான் சொல்கிறேன். நான் இப்போதைக்கு இதை என்ஜாய் பண்ணி தான் பார்க்குறேன். எனக்கே ஒரு போதை மாதிரி ஆகிட்டு டைமான வீடியோ போடுறது. நான் வருமானத்துக்காக நினச்ச மாதிரிலாம் போடுறது ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த எண்ணமே போயிட்டேன்ட்டு நான் ஆரம்பித்தது வந்து இன்கம் வரும்னு தான் ஆரம்பித்தேன். பட் அது இப்போ வர்றதில்லை, அது வேறு விஷயம். வருதுன்னா ரொம்ப கம்மியாக வருது. இதுக்கு நான் வேறு எங்கேயாவது ஒரு பெட்டிகளில் வேலை பார்த்தா கூட, ஒரு 3 மணி நேரம் ஹோட்டலில் வேலை பார்த்தா கூட ஒரு நாளைக்கு 300-400 ரூபா 500 ரூபா கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹாப்பியாக தான் வச்சுருக்கேன். ஸோ நிறைய நண்பர்கள் பார்க்குறாங்க, அவங்களுக்காண்டி தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் போட்டுட்டு தான் இருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ மியூட் பண்ணிவிட்டு வெறும் ஸ்லைடாக பாருங்கள். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். உங்களுக்கு லாங்குவேஜ் புரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் வீடியோ வெயிட் பண்ணிட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பாருங்கள். கிட்டத்தட்ட 2 ஸ்பீடில் வச்சு பாருங்கள். நான் மோஸ்ட்லி எல்லா வீடியோ அப்படி தான் பார்க்குறேன். இதெல்லாம் உங்கள் டைம் சேவ் ஆகும். மேற்கொண்டு நிறைய வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக பேசுகிறது வந்து நான் ரெகுலராக உங்கள் டைம் சேவ் பண்ணதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக பார்க்குறது உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். 42 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 83 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் சேல்ஸ் 3% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 75% டவுன் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. ஏன்னா நெட் ப்ராஃபிட் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே கிராஸ் என்பிஏ பார்த்திங்கன்னா 2.68 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 2.18 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 0.56 இருந்தது, இப்போ 0.49 குறைச்சிருக்காங்க. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ ரெண்டுமே குறைச்சிருக்காங்க. ரிசல்ட்டும் 83 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு பேங்க் தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். 67 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 42 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலண்டில். ஈரோனியில் சேல்ஸ் 11% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 80% டவுன் ஆகிருக்கு. ஸோ வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ரிசல்ட்டு. கிராஸ் என்பிஏ 2.97 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 2.89 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 0.96 இருந்தது, இப்போ 0.98 உயர்ந்திருக்கு, கொஞ்சமாக உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக தான் இருக்குது நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வேதாந்தா லிமிடெட் 470 ரூபா கரண்ட் ப்ரைஸு, டிவிடெண்ட் மன்னன். பட் இந்த வாட்டி டிவிடெண்ட் தரல இந்த மன்னன். ஸோ 4961 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் சேல்ஸ் 14% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 118% வந்திருக்கு. அதன் இன்கமும் ஒரு காரணம். ஸோ ஓவரால் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு வேதாந்தா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பங்கு வர்தமான் அக்ரிகல்ச்சர்ஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 42, 1,96,00,000, 2 கோடி வச்சுக்கோங்கன்னா 2 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 5% வந்திருக்கு.
நெட் ப்ராஃபிட் 63% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக தான் இருக்குது. என்ன தான் கம்பெனி டவுனில் ரிசல்ட் கொடுத்தாலும் டிவிடெண்ட் வந்து ₹1.50 ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. ஸோ கரண்ட் பேஸ்க்கு 3.5% வருது. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. இந்த ரெக்கார்ட் டேட்லாம் மென்ஷன் பண்ணாமல் இருக்குன்னா காரணம் என்னென்னா அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. மேபி இன்னும் 1 மாதத்தில் அனௌன்ஸ் பண்ணலாம், இல்லை 10 நாளில் அனௌன்ஸ் பண்ணலாம், இல்லை ஒரு வாரத்தில் கூட அனௌன்ஸ் பண்ணலாம். பட் அது அனௌன்ஸ் பண்ணால் தான் திரும்ப அட்வர்டைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணல, அதனால தான் மென்ஷன் பண்ணல. கிரேப்ஸ் காட்டன் லிமிடெட் ₹200 கரண்ட் பேஸ், 1,53,00,000 ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 22%, நெட் ப்ராஃபிட் 116% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கிரேப்ஸ் காட்டன் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஷேருக்கு ₹2 தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1%. செக்டார் கம்ப்ரஸர் பம்ப்ஸ் டீசல் இன்ஜின். கிறிசைல் லிமிடெட் ₹4,450 கரண்ட் பேஸ், 120 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 10% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 16% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டு. ஏன்னா 10% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ₹8 தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் 4% குறைவாக இருக்குது. ரெக்கார்ட் வந்து 7 மே 2025 நினைக்கிறேன். செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. கிறிசைல் லிமிடெட். இந்த 7 மேங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நீங்கள் எதுக்கு கொடுத்தா மென்ஷன் முடியாது, கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். எனக்கு காப்பி பேஸ்ட் மிஸ்டேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பஞ்சாப் கெமிக்கல்ஸ் அண்ட் கிராப்ஸ் ப்ரொடக்ஷன் லிமிடெட் ₹1,084 கரண்ட் பேஸ், 7 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 3% டவுன் ஆகிருக்கு. ரிசல்ட்டு நெட் ப்ராஃபிட் 192% உயர்ந்திருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்டை மட்டும் பார்க்கும்போது நல்ல சூப்பரான ரிசல்ட்டு. ஏன்னா நெட் ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. டிவிடெண்டாக ₹3 தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் 4%. செக்டர் வந்து பெஸ்டிசைட் அண்ட் அக்ரோ கெமிக்கல்ஸில் இருக்காங்க. அடுத்து சிஎட் லிமிடெட் ₹3,315 கரண்ட் பேஸ், 98 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 14% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 3% டவுனாக இருக்குது. ஸோ போன வருஷம் 102 கோடி, இப்போ 99 கோடி. ஸோ ஒரு 3 கோடி கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இயர்ல ₹30 டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1%. செக்டார் டயர் ரப்பர் ப்ராடக்ட். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் ₹138 கரண்ட் பேஸ், 8,368 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 2% டவுன் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 58% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு. ஆனால் டிவிடெண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக தரல, வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ₹3 தராங்க ஒரு ஷேருக்கு. ஸோ டிவிடெண்ட் 2.25%. செக்டார் ரிஃபைனரி அண்ட் மார்க்கெட்டிங். முகேஷ் பாபு ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் ₹129 கரண்ட் பேஸ், ₹1.20 டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் 1%. செக்டார் என்பிஎஃப்சி. யூடிஏ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட் ₹1,018 கரண்ட் பேஸ், 124 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 3% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 18% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுமே டவுன் ஆயிருக்கு. ரிசல்ட்டு ரொம்ப டவுனாக இருக்குது. பட் டிவிடெண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா சூப்பரான டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நார்மல் டிவிடெண்டாக ₹26, ஸ்பெஷல் டிவிடெண்டாக ₹22, டோட்டலாக ₹48 ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் 4.25% கிட்ட வருது. நல்ல ஒரு சூப்பரான டிவிடெண்ட் இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க யூடிஏ அசெட் மேனேஜ்மெண்ட். செக்டர் வந்து அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி நிறைய இதை வச்சுருக்காங்க. பந்தன் பேங்க் லிமிடெட் ₹166 கரண்ட் பேஸ், 318 கோடி ப்ராஃபிட்டு. இயர்ல சேல்ஸ் 5% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 482% உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு. அதுமாதிரி கிராஸ் என்பிஏ 4.58 இருந்தது போன குவார்ட்டரில், 6.8 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 4.71 உயர்ந்திருக்கு. ஸோ கிராஸ் என்பிஏ உயர்ந்திருக்கு. நெட் என்பிஏ பார்த்திங்கன்னா சேமாக இருக்குது. 1.28 இருந்தது போன குவார்ட்டர்லேயும், இப்போவும் 1.28 தான் இருக்குது. ஸோ கிராஸ் என்பிஏ குறைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு. பட் நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ வந்து எந்த பெரிய மாற்றமும் இல்லை. அது கொஞ்சம் வருத்தமான விஷயம். டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு ₹1.50 தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 1%. செக்டர் வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க். ஃபெடரல் பேங்க் ₹196 கரண்ட் பேஸ், 1,030 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 16%, நெட் ப்ராஃபிட் 14% உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டு. கிராஸ் என்பிஏ 1.95 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 1.84 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 0.49 இருந்தது, 0.44 குறைச்சிருக்காங்க. ரிசல்ட்டும் சூப்பரான நல்ல ரிசல்ட்டு. ஸோ டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1.20 டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் வந்து 6% வருது. செக்டர் இதுவும் ப்ரைவேட் செக்டர் பேங்க் தான், ஃபெடரல் பேங்க். எல்ஜி பாலகிருஷ்ணன் அண்ட் பிரதர்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 1,192, 84 கோடி ப்ராஃபிட்டு. இயர்ல சேல்ஸ் 10%, நெட் ப்ராஃபிட் 23% உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு. அதுமாதிரி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ₹20 தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் 1.5%. செக்டர் ஆட்டோ காம்பனண்ட்டில் இருக்காங்க. கோத்ரேஜ் அக்ரோவேட் லிமிடெட் ₹771 கரண்ட் பேஸ், 66 கோடி ப்ராஃபிட்டு. இயர்ல சேல்ஸ் 10%, நெட் ப்ராஃபிட் 23%. ஸோ ரிசல்ட் இதுவும் சூப்பரான ரிசல்ட் மட்டும் தான் தெரியுது. ஒரு காப்பி பேஸ்ட் மிஸ்டேக்கானு தெரியல. நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. டவுட்டாக இருக்குது. சில நேரம் நிறைய நியூஸ் இருக்காங்க, நான் இப்படி பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 23% உயர்ந்ததுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கொஞ்சம் மிஸ்டேக் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னென்னு கரெக்ட் பண்ணிக்கோங்க. பட் 66 கோடி ப்ராஃபிட்டுங்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட்
இயர் ஒன் இயர் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்க மாதிரி தெரியுது. ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது இந்த கோத்ரேஜ் அக்ரோவேட்டில், கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். 11 ரூபா டிவிடெண்ட் தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1.5%. செக்டர் வந்து அனிமல் ஃபீட்ஸில் இருக்காங்க, கோத்ரேஜ் அக்ரோவேட் லிமிடெட். எல்கேபி செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 20 ரூபா கரண்ட் பேஸு, 2,69,00,000 ப்ராஃபிட்டு. இயர் ஒன் இயரில் சேல்ஸ் 32%, நெட் ப்ராஃபிட் 51% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 30 பைசா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1.5%. செக்டர் வந்து ஸ்டாக் புரோக்கிங். பாரஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1,365 ரூபா கரண்ட் பேஸு, 21 கோடி ப்ராஃபிட்டு. இயர் ஒன் இயரில் சேல்ஸ் 36%, நெட் ப்ராஃபிட் 117% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 50 பைசா தராங்க. அதேமாதிரி ஸ்டாக் ஸ்பிட்டும் தராங்க. 1:2. ஃபேஸ் வேல்யூ வந்து இப்போ வந்து 10 இருக்குது, அதை வந்து 5 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக்கு 2 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும், ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். இந்த டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிட்டுக்கு அப்புறம் உள்ள டிவிடெண்ட், அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாக்கு 2 ஸ்டாக் ஆனதுக்கப்புறம் தான் 50 பைசா. அதுக்கு ஸ்பிட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 ரூபா டிவிடெண்டாக தராங்க. ஸ்பிட்டுக்கு அப்புறம் 50 பைசாவாக மாறிடும், ஏன்னா ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக்காக மாறுறாங்க. செக்டர் வந்து ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸில் இருக்காங்க, பாரஸ் டிஃபென்ஸ். வருண் பிவரேஜ் லிமிடெட் 521 ரூபா கரண்ட் பேஸு, 731 கோடி ப்ராஃபிட்டு. இயர் ஒன் இயரில் 29% சேல்ஸும், நெட் ப்ராஃபிட் 33% வந்திருக்கு. நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு வருண் பிவரேஜ். அதுமாதிரி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக தான் இப்போ 50 பைசா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் வந்து ஒரு சின்ன டிவிடெண்ட் தான். செக்டர் வந்து அதர் பிவரேஜில் இருக்காங்க, வருண் பிவரேஜ். கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் 2,213 ரூபா கரண்ட் பேஸு, 578 கோடி ப்ராஃபிட்டு. இயர் ஒன் இயரில் சேல்ஸ் 24%, நெட் ப்ராஃபிட் 258% வந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கம்லேயும் பெரிய அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு. கோரமண்டல் இன்டர்நேஷனல் வந்து டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 6 ரூபாயும், ஸ்பெஷல் டிவிடெண்டாக 3 ரூபா, டோட்டலாக 9 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 17 ஜூலை 2025. செக்டர் வந்து ஃபெர்டிலைசர். இது பார்த்திங்கன்னா வரிசையாக 2-3 ஸ்டாக் வந்து ஸ்பெஷல் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இது இந்த வாரம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது, நிறைய ஸ்பெஷல் டிவிடெண்ட் வந்துகிட்டே இருக்குது. எக்ஸைடு இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 356 ரூபா கரண்ட் பேஸு, 188 கோடி ப்ராஃபிட்டு. இயர் ஒன் இயரில் சேல்ஸ் 4%, நெட் ப்ராஃபிட் 1% வந்திருக்கு. ஃப்ளாட்டான ரிசல்ட்டாக இருக்குது, பெரிய மாற்றங்கள் இல்லை. 2 ரூபா டிவிடெண்டும் தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் 1/2%. ரெக்கார்டு வந்து 19 ஜூலையாக இருக்கலாம், கொஞ்சம் டவுட் இருக்குது. செக்டர் வந்து ஆட்டோ காம்பவுண்ட். கொலாப் பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிடெட் 138 ரூபா கரண்ட் பேஸு, 1:2 ஸ்பிட் தராங்க. ஃபேஸில் 2 இருக்கிறத 1 மாற்றுறாங்க. அதற்கான ரெக்கார்டு வந்து 21 மேன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். அடுத்து நம்ம பார்க்குறது எல்லாமே அப்கமிங் போர்டு மீட்டிங். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். டேட்டு முக்கியமாக எல்லாமே டிவிடெண்டு ரிசல்ட் ரெண்டுமே சேர்த்து தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சில ஸ்டாக் மட்டும் பைபேக்கு போனஸ்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சதா, எனக்கு நியூஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லேண்ட் அண்ட் அசெட் லிமிடெட் 47 ரூபா கரண்ட் பேஸு, 6 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட்டு போன வருஷம் 66 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வேதாந்தா ஃபேஷன் லிமிடெட் 775 ரூபா, 6 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட்டு 8 ரூபா 50 பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா 250 ரூபா கரண்ட் பேஸு, இவங்களுக்கு தான் 6 மேலே தான் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் தான் 7 ரூபா 60 பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா. சிம்ஃபனி லிமிடெட் 1151, 7 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட்டு போன வருஷம் இந்த வருஷம் ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் 2 ரூபா கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு 3 இல்லை 4 டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி சிம்ஃபனி. கோவா கார்பன் லிமிடெட் 453 ரூபா கரண்ட் பேஸு, இவங்களுக்கு 7 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அடிக்காங்க. போன வருஷம் 2 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, 10 ரூபான்னு. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. பாரத் சீட்ஸ் லிமிடெட் 74 ரூபா கரண்ட் பேஸு, 7 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அடிக்கிறாங்க. செக்டர் ஆட்டோ காம்பவுண்டு 1.60 பைசா போன வருஷம் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கான ஸ்பிட் பண்ணியிருக்காங்க, போனஸ் கொடுத்துருக்காங்க 1:1. ஸோ சேம் டிவிடெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அட்கோ சிம்பிளாக சொன்னால் 223 ரூபா கரண்ட் பேஸு, 7 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட்டு செக்டர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருக்காங்க. 1 ரூபா 5 பைசா ஆல்ரெடி மார்ச்சில் கொடுத்துட்டாங்க. ஜனவரியில் பார்த்தீங்கன்னா 2 ரூபா 5 பைசா கொடுத்துருக்காங்க. இவங்களும் 3 இல்லை 4 டிவிடெண்ட் தருவாங்க. ஸோ 1 ரூபா 2 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் டிவிடெண்ட். காம்தேனு லிமிடெட் 27 ரூபா கரண்ட் பேஸு, 7 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 2 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க போன வருஷம். பட் அதுக்கப்புறம் ஸ்பிட் ஏதோ ஒன்று ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே டிவிடெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இவங்க என்ன மாதிரி டிவிடெண்ட் தராங்கன்னு புதுசாக. அடுத்து மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் 230 ரூபா கரண்ட் பேஸு, 9 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து என்பிஎஃப்சி. 1 ரூபா டிவிடெண்ட் இந்த வருஷம் ஃபெப்ரவரியில் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இவங்க 4 குவார்ட்டருக்கும் 1 ரூபா கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க ரீசெண்டாக. ஸோ 1 ரூபா எதிர்பார்க்கலாம் இந்த மணப்புரத்துலேருந்து. பொன்னி சுகர் ஈரோடு லிமிடெட் கரண்ட் பேஸ் 321, 9 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட்டு செக்டர் வந்து பேரில் இருக்க மாதிரி சுகர் தான். போன வருஷம் 7 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து மதர்சன் சுமி வயரிங் இந்தியா லிமிடெட் 55 ரூபா கரண்ட் பேஸு, 9 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் தான் ஆல்ரெடி மார்ச்சில் ஒரு 50 பைசா கொடுத்துட்டாங்க. ஸோ இது 2வது டிவிடெண்டாக இருக்கும். ஸோ வழக்கமத்துக்கு மாறாக இன்றைக்கி 2 டிவிடெண்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வருஷத்தில். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம்.
மெட்ரோ குளோபல் லிமிடெட் 128 ரூபா காயின் ப்ரைஸு 12 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட்டு போன வருஷம் 2 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க மெட்ரோ குளோபல். கார்டன் ரீச் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் 1916 ரூபா 12 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட்டு 8 ரூபா 95 பைசா ஃபெப்ரவரியில் கொடுத்துருக்காங்க டிவிடெண்டாக. ஸோ இது 2ஆம் டிவிடெண்டாக இருக்கும் இந்த வருஷத்தில். டால்மியா பாரத் சுகர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 377 ரூபா காயின் ப்ரைஸு 13 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட்டு 4 ரூபா 50 பைசா ஃபெப்ரவரியில் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இந்த வருஷத்தில். ஸோ இது 2ஆம் டிவிடெண்டாக இருக்கும். இவங்க வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தராங்க. எக்ஸல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 1060 ரூபா காயின் ப்ரைஸு 14 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் தான் போன வருஷம் பார்த்திங்கன்னா 5 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. பேனசோனிக் கார்பன் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 480 14 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட்டு 12 ரூபா டிவிடெண்ட் ரெகுலராக கொடுத்துட்டே வராங்க வருஷம். விகார்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 360 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இவங்களும் 14 மேலே தான் போர்டு மீட்டிங் இருக்குது. செக்டர் வந்து போன வருஷம் 1 ரூபா 40 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க விகார்ட். அடுத்து தம்போலி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 152 ரூபா கரண்ட் ப்ரைஸு 15 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட்டு 1 ரூபா டிவிடெண்ட் போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. என்சிசி லிமிடெட் 212 ரூபா கரண்ட் ப்ரைஸு 15 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட்டு செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் 2 ரூபா 20 பைசா டிவிடெண்டாக போன வருஷம் கொடுத்துருக்காங்க. கென்னா மெட்டல் இந்தியா லிமிடெட் 2075 ரூபா கரண்ட் ப்ரைஸு 15 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க 30 ரூபா டிவிடெண்ட் போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்குறது ஏஎஸ்ஐ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 35 ரூபா காயின் ப்ரைஸு 16 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் 35 பைசா டிவிடெண்ட் போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1% இன்னும் வரும்னு நினைக்கிறேன். பால்மரன் லோரி இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் தான் ஒரு கம்பெனி பார்த்தோம் பால்மரன் லோரி இண்டஸ்ட்ரீஸ்னு. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா பால்மரன் லோரி இன்வெஸ்ட்மெண்ட் சேம் ஒரே குரூப் தான். அந்த கம்பெனியில் இந்த கம்பெனி தான் ப்ரொமோட்டராக இருக்காங்க. ஸோ 25 ரூபா கரண்ட் ப்ரைஸில் இருக்குது. 21 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் போனஸு டிவிடெண்டே வழக்கம் போல் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது போக போனஸு பைபேக்கு இந்த இதுவும் அனௌன்ஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ரொம்ப ரேர் தான். ஏன்னா இப்படி தான் சொல்லுவாங்க முடியாதுன்றவாங்க. ஸோ டிவிடெண்ட் கம்பல்சரி கொடுப்பாங்க. நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி தான் இந்த பால்மரன் லோரி இன்வெஸ்ட்மெண்ட். அதுமாதிரி பால்மரன் லோரி இன்னொரு கம்பெனி இருக்குது. அதுவும் 2 பேருமே நல்ல டிவிடெண்ட் தருவாங்க. ஸோ 2 பேருமே ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பைபேக்கு போனஸு அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஐசிஆர்ஏ லிமிடெட் 5583 ரூபா காயின் ப்ரைஸு 29 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. 100 ரூபா டிவிடெண்ட் போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க ஐசிஆர்ஏ. அடுத்து பார்த்திங்கன்னா ஓரியன்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 177 ரூபா காயின் ப்ரைஸு 2 கோடியே 46 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது டவுமன் இன்ஜினியரிங் லிமிடெட். இது நான் ஏதோ காப்பி பேஸ்ட்டில் மிஸ்டேக் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்ன பார்த்திங்கன்னா இது டவுமன் கிடையாது. இது வந்து ஐசிஎஃப் தான். நம்ம சென்னை ஐசிஎஃப் தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆர்டரோட மதிப்பு 2 கோடியே 46 லட்சம். அடுத்து பார்த்திங்கன்னா டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 94 ரூபா காயின் ப்ரைஸு 21 கோடியே 46 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது அதானி எலக்ட்ரிசிட்டி மும்பை லிமிடெட். கடைசியாக பார்க்குறது என்சிசி லிமிடெட் 212 ரூபா காயின் ப்ரைஸு 1663 கோடிக்கு ஓவராலாக ஆர்டர் கிடச்சிருக்கு. நிறைய ஆர்டரு. அது மொத்த மதிப்பு இந்த ஏப்ரலில் கிடச்ச அதோட மதிப்பு தான் 1663 கோடி. ஸோ நல்ல ஒரு பெரிய ஆர்டரு நம்ம என்சிசி கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த காலையில் இதோட முடிச்சிடுறேன். இன்றைக்கி இந்த காலையில் சாரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி சில தவறுகள் இருந்திருக்கு. அது காப்பி பேஸ்ட்டில் வர்றது தான். ஸோ அது வரதான் செய்யும். அது நீங்கள் எவ்வளோ தான் தவிர்க்க சொன்னீங்கன்னா முடியாது, கஷ்டம்தான். அது நானும் இல்லை, நீங்கள் பண்ணால் கூட எனக்கு தெரிஞ்சு இதோட கொஞ்சம் கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னோட கான்ஃபிடென்ட்டில் சொல்ல, ஏன்னா நான் அந்தளவுக்கு ஒர்க் பண்ணுறேங்கிறத நம்பிக்கையில் சொல்கிறேன். ஸோ தவறுகள் சில இடத்துல தவிர்க்க முடியாது. ஸோ அதை நீங்கள் கவனிக்க வேண்டாம். தகவலை பாருங்கள், நியூஸை பாருங்கள், அது உங்களுக்கு பயனுள்ளதான்னு பாருங்கள். பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.